என்னன்னே தெரியல. நான் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரம் நடக்கவே மாட்டேங்குது. அது எவ்வளவோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும், அது லேட் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னு நினச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? நான் அந்த வீடியோல சொல்றத ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற விஷயம் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்பதான் வீடியோஸ் உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் நிறைய அஃபர்மேஷன் சொல்லுவீங்க, நிறைய விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. ஸோ அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சரியாக பண்ணலை, அதனால தான் லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்ல போகிற அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பாருங்கள். சப்போஸ் பண்ணலைன்னா இடையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட்டம் விடுறத பார்த்துருக்குறீங்களா? பட்டத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் பட்டம் பறக்காது. எப்போ பட்டத்தை நம்ம கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தானே அது பறக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் ரிலீஸிங் த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன ரிலீஸிங் த கண்ட்ரோல் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுவீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. அடுத்த ஸ்டெப்பு மனசுக்குள்ளார நம்ம இதெல்லாம் சொல்கிறோம், இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, நடந்தால் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சில சமயம் லேட் ஆகிறப்ப என்ன ஆகும், கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகும், கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும், கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரி, நம்ம சரியாக எதுவும் பண்ணலையோ அப்படின்னு நம்ம செய்கிற ப்ராசஸையே நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். சரி, அப்போ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சரியாக நம்மளுக்கு வேலை செய்யாதா, மற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் எனக்கு மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த சந்தேகமாக இருக்கட்டும், இந்த பதட்டமாக இருக்கட்டும், இந்த பயமாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறத தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயங்கள். சரி, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்னென்ன விஷயம் நடக்கணுமோ அதற்கேற்ற முயற்சிகளெல்லாம் செஞ்சுட்டு, அதற்கு அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, கடைசியில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும். அது எப்போ நடக்கணும், யார் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் யூனிவர்ஸ்கிட்டையே நான் விட்டுறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப் டு த யூனிவர்ஸ். அது யூனிவர்ஸாக இருக்கலாம், இல்லை கடவுளாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஹையர் பவர், ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ், எது வேணாலும் இருக்கலாம். நம்மளை விட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்திகிட்ட அந்த விஷயத்தை விட்டுடலாம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ரிலீஸிங் த கண்ட்ரோல், நம்ம கையிலேருந்து அந்த விஷயத்தை விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கையிலேருந்து அந்த விஷயத்தை விட்டால் தான் அந்த ப்ராசஸ், அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிற ப்ராசஸ்ங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த பயமும் சந்தேகமும் ஒரு அவநம்பிக்கையும் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்மளுடைய மனசில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மனசில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? அந்த மேனிஃபெஸ்டேஷனை தடுத்து நிறுத்தக்கூடிய தடைகள். ஸோ லெட் அஸ் ரிலீஸ் த கண்ட்ரோல். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு அந்த முடிவு யூனிவர்ஸோட கையில் இருக்குது. அதனால் இட் வில் டேக் கேர், நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம மனசில் நினைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டை நம்மளுடைய ஹையர் பவர், யூனிவர்ஸ், காட் அவங்ககிட்ட விட்டுடலாம். அப்போது வி ஆர் ரிலீஸிங் த ரெசிஸ்டன்ஸ், வி ஆர் ரிலீஸிங் த கண்ட்ரோல். ஸோ நம்ம ஆசைப்படுற விஷயங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த தடைகளையும் நம்ம மனசில் உருவாக்குறது இல்லை. அதனால் அபண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும், அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும், இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்மளே நம்மளுடைய மனத்தடைகளை உருவாக்காமல் இருக்கலாம் பை ரிலீஸிங் த கண்ட்ரோல். உங்களுடைய நியாயமான ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிகள் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கிற அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், இந்த ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் ரிலீஸிங் த கண்ட்ரோல். இதை தொடர்ந்து நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரமாகவும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வரப்போகிற நியூ இயரில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு இந்த லெட் கோ அப்படிங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். லெட் அஸ் ரிலீஸ் அ கண்ட்ரோல் ஃப்ரம் அவர் ஹேண்ட்ஸ்.